விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய உயரிய விருதுகளில் ஒன்றான அர்ஜுனா விருது வென்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். முதற்கண் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விளையாட்டுத் துறையில் இந்தியாவினுடைய பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்துவர்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படும். இந்த வருஷம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பேரா பேட்மிண்டன் 3 வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்திருக்கு? பேரா பேட்மிண்டனுக்கு, பேரா விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரமா நீங்க நினைக்கிறீங்க? நன்றி சார். ஃபஸ்ட்டு அர்ஜுனா விருது வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நிறைய பிளேயர்ஸ் வாங்குறதெல்லாம் நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல இப்போ போய் நாங்கள் வாங்க போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ப்ரௌட் அண்ட் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேரா ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே வளர்ந்துட்டு வருது. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம டெபுட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் வந்ததுக்கப்புறம் நார்மலுக்கு ஈக்குவலாக பேரா பிளேயர்ஸ் எங்களையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. எங்களுக்குமே அதே கேஷ் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி எங்களுக்குமே கொடுத்துட்ருக்காங்க. இது கண்டிப்பா எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நான் மாரியப்பன் அண்ணா மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ எங்களை பார்த்துட்டு இன்னும் முடங்கி இருக்க மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பா கவர்மெண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி கண்டிப்பா வெளியில வந்து அவங்களும் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அடுத்த தடவை இதை விட அதிக மெடல்ஸ் அண்ட் நிறைய பேர் இன்னும் அவார்டு வாங்குவாங்க சார். கண்டிப்பா பேரா பேட்மிண்டன் ஒரு பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு வேர்ல்டு லெவலில். அதில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த 3 பேருக்கு அறிவிக்கப்பட்ட விருதின் மூலமே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. இதற்கு முன்பு நடைபெற்ற ஒலிம்பிக் பேரா ஒலிம்பிக் போட்டிகள்லாம் ஒரே ஒரு பார்ட்டிசிபேஷன் தான் இருக்கும். அது வந்து மாரியப்பனா மட்டும்தான் இருப்பார். ஆனால் இப்போ 6 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அதில் 5 மெடல் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேரா ஒலிம்பிக்ல வந்து தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வா சென்று சேர்ந்திருக்கு அப்படின்றத நம்புறீங்க? கண்டிப்பா இப்போ நம்ம உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா எலைட் ஸ்கீம், MIMS ஸ்கீம், அப்புறம் சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அப்புறம் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், கலைஞர் கிட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் ரூட் லெவல் பிளேயர், ஒரு ரூரல்ல இருக்க பிளேயர் வந்து ஒலிம்பிக் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல மெடல் அடிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து முன்னாடிலாம் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் போனோம்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்குலாம் போய் ட்ரைனிங் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, கேட்டா நான் US போய் ட்ரைனிங் பண்ணேன், நான் வந்து தாய்லாந்து போறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கெல்லாம் தேவையே இருக்காது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம தமிழ்நாட்டிலேயே எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ நம்ம இங்கேயே பயிற்சி செஞ்சு நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் போய் கண்டிப்பாக மெடல் அடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. அவங்க கொடுக்குற ஹை கேஷ் இன்சென்டிவாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற கிட்டிங் எல்லாமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. ஸோ லைஃப்ல கண்டிப்பாக நாங்கள் இதை விட பெருசாக மெடல்ஸ் வின் பண்ணி அச்சீவ் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் பெருமை சேர்ப்போம் தமிழ்நாட்டுக்கு. மாரியப்பனுடைய மெடல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் அளிச்சிச்சுன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மாரியப்பன் அண்ணா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. நான் ஒரு மெடல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாற்றுத்திறனாளியால இவ்வளோ போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்றதே நான் அண்ணாவோட பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க கண்டிப்பா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் பேராக்குள்ள வரதுக்கு முன்னாடியே. அடுத்த ஒலிம்பிக் எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு? எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஸோ அடுத்த இலக்கியம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெரிய பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அப்படிலாம் கிடையாது. ஒரு கிராஸ் ரூட் லெவல் நம்ம ரூரல்ல விளையாடுற பிளேயர்ஸுக்கு கூட எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணிட்டு அவங்கள தான் டெவலப் பண்றாங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு சூப்பரா பண்றாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நாங்கள் விளையாடிட்டு நாங்கள் வின் பண்ணிட்டு வந்த உடனேவே ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்து கொடுத்துருவாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இது எந்த ஸ்டேட்லயுமே நடக்கல, நம்ம ஸ்டேட்ல மட்டும் தான் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணா கண்டிப்பா மோட்டிவேஷனா இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் இன்னமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் நான் வந்து இப்போ வெட்டினரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் வந்து இன்னும் 2 வருஷத்துல கண்டிப்பா ஒரு டாக்டரா நான் வெளியில வரணும்ன்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா இது வந்து ஒரு ஹாப்பி நியூ இயரா தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா நியூ இயர் ஆரம்பிச்ச உடனே இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதவே ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கிட்டு நான் இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். கண்டிப்பா 17th குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த விருது வாங்க போறீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? அது எந்த அளவுக்கு அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க? கண்டிப்பா நான் இந்த அர்ஜுனா விருது வந்து நான் என்னோட அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா லைஃப்ல வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம வந்து எதை வேணாலும் இழக்கலாம், பேர் புகழ் எல்லாத்தையுமே, பணம். ஆனா இழக்கக்கூடாது ஒன்று வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவர் அதையும் இழந்திருக்காரு. நான் என்ன எந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அவருக்கு தான் இந்த விருதை வந்து நான் டெடிகேட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.